Hi friends, welcome back to our channel AL Foodology. Video குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். Instagram-லயும் அப்படியே நம்ம பேஜை follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயாசம் செய்யிறதுக்கு first ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நான் பாலும் சேர்த்துக்கிறேன். நீங்க பால் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் கூட தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கங்க. நான் ரெண்டுத்தையும் mix பண்ணி தான் இப்ப கொதிக்க வைக்க போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பாலும் தண்ணியும் சேர்த்துக்கங்க. இப்போ இத கொதிக்க வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் கொதிச்சி வரட்டும். இதுக்கு இடையில இதுக்கு தேவையான வறுத்த சேமியா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். முந்திரி பருப்பும் ஏலக்காய் வந்து நீங்க பவுடரா இருந்தா அதை சேர்த்துக்கங்க. என்கிட்ட பவுடர் இல்லாதனால நான் ஏலக்காய் வந்து இடிச்சு வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு கூட உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்குவாங்க. நான் வந்து உலர் திராட்சை சேர்க்க மாட்டேன். அதனால நான் வந்து இதில் சேர்க்கல. பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நான் வந்து சேமியா ஜவ்வரிசிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரோஸ்டட் சேமியாவையும் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து ரோஸ்டட் சேமியா வச்சிலனா ஃபர்ஸ்ட் சேமியா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கங்க, வறுத்துக்கங்க. இப்போ இத சேர்த்த பிறகு உடனே நம்ம எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுக்கலாம். இல்லனா வந்து சேமியா வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிடும். அதனால நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். சேமியா ஜவ்வரிசிலாம் கொஞ்சம் வேகட்டும். சேமியா டக்குன்னு வெந்துரும். mix பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்க இனிப்புக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சக்கரை சேர்த்துக்கங்க. சக்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. அப்பதான் இனிப்பு நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஏலக்காவையும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நீங்க ஏலக்காவை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு panல நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நெய் ஹீட் ஆன பிறகு முந்திரி சேர்த்து இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்க திராட்சை சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடிக்கும்னா. இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம இதல சேர்த்துக்குவோம். நம்ம பாயாசத்துல இந்த ரோஸ்டட் முந்திரியை சேர்க்கறப்போ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இத எல்லாத்தையும் நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்துல நீங்க கொஞ்சமா தேங்காய் பால் விட்டாலும் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். என்கிட்ட தேங்காய் பால் இல்லாதனால நான் வெறும் பசும்பால் தான் சேர்த்திருக்கேன். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க. சூப்பரான நம்மளோட ஜவ்வரிசி சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்னஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கங்க. அது நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஸ்வீட்னஸா கொடுக்கும். நீங்களும் இந்த சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you for watching.